NZD கீழே வந்துருச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கு. போங்க மந்த்லி போங்க. லிஸ்ட் எடுத்து டவுன் ட்ரெண்ட் வருது ப்ரோ. ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. மேஜர் ஃபிளிப் மார்க் பண்ணுங்க. பண்ணுங்க மேஜர் ஃபிளிப் எது? இது ஃபிளிப் பண்ணா லோ கிடைக்கும். அது என்னது? மேஜர் ஃபிளிப். ஃபிளிப் எங்க நடந்திருக்கு? மேஜர் மார்க் பண்றேன். மேஜர் தான் ப்ரோ. மேஜர் ஹை மார்க் பண்ணிருக்கீங்க. ஆ ஓகேங்களா? கீழே என்ன மார்க் பண்ணீங்க? லோவா ஃபிளிப்பா? ஃபிளிப் பண்ணா லோ கிடைக்கும். இது லோ மார்க் பண்ணுது. நீங்க அந்த லோ இருக்குல்ல, ஆ அந்த லோ வந்து மார்க்கெட் எப்போ டச் பண்ணுதோ அப்போதான் ஃபிளிப் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து அங்க டச் பண்ணவே இல்லை இன்னும். இப்போ டவுன் ட்ரெண்டா இருக்கா மார்க்கெட்? ஆ ஓகே. டவுன் ட்ரெண்ட்ல லோ எடுத்தா ஃபிளிப் வருமா? ஆமா. எங்கெங்கெல்லாம் லோ எடுக்குதோ அங்கெல்லாம் மார்க்கெட் ஃபிளிப் நடக்கும். ஆ அப்போ எங்கெங்கெல்லாம் லோ எடுத்திருக்குன்னு பாருங்க. எந்தெந்த லோவை மார்க்கெட் டன் பண்ணிருக்கு இந்த இதுல ஒரு லோ. மேஜரா? அது லோவா? இது ஆ. இது லோ சொல்றீங்க. இந்த லோவை மார்க்கெட் மறுபடியும் வந்து டேப் பண்ணிருக்கா? இல்ல. டேப் பண்ணல. அப்புறம் அங்க ஃபிளிப் நடக்கல. இதுக்கு முன்னாடி எங்க லோ வச்சிருக்கு? ப்ரீவியஸா பாருங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா அது இன்டர்னல். இதா இருக்கு. அது லோவா? அது ஸ்ட்ரக்சர்ல ப்ரோ இது பாருங்க. ஸ்ட்ரக்சர்ல பாருங்க. இது ஓகே. அது இல்ல. இருங்க ஒரு நிமிஷம் நான் ஷேர் பண்றேன் இருங்க. மார்க் பண்றத வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? மந்த்லி போயிட்டு ரீசெட் பண்ணிட்டு சென்டர் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இங்க என்ன ட்ரெண்ட் இருக்கு? மேஜரா டவுன் ட்ரெண்ட்ஸ். டவுன் ட்ரெண்டா இருக்கு. டவுன் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப்னு பார்த்தோம்னா லோ எங்க எடுத்திருக்கோ அங்கதான் ஃபிளிப். இங்க வந்து லோ எடுக்கல. ப்ரோ பாக்குறீங்களா இல்ல என்ன பண்றீங்க நீங்க? 2015ல எடுத்திருக்கு. இங்க வந்து இந்த லோ வந்து எடுக்கல. ஓகேங்களா? லோ வந்து இங்க டன் பண்ணல, டச் பண்ணல. டச் பண்ணலனா இது வந்து இன்னும் லோவா தான் இருக்கு. எப்போ மார்க்கெட் வந்து இங்க டச் பண்ணுதோ அப்பதான் இது ஃபிளிப்பா நடக்கும். டச் பண்ணாத வரைக்கும் அது இன்னும் லோவா தான் இருக்கு. ஃபிளிப் நடக்கல. அப்போ இந்த லோவை மார்க்கெட் எடுக்கல. இதுக்கு ப்ரீவியஸா எங்க லோ இருக்கு? இங்க ஒரு லோ இருக்கு. அதுக்கு ப்ரீவியஸ் பார்க்கணும். நீங்க அது உள்ள பாத்துட்டீங்கன்னா அது இன்டர்னல். இதுதான் மேஜர் லோ. இதுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே இன்டர்னல். ஓகேங்களா? அப்போ நம்ம உள்ள பார்க்க கூடாது. மேஜரா பார்க்கணும்னா இதுக்கு ப்ரீவியஸா தான் பார்க்கணும். இதுதான் ஹை. கிளியரா? இந்த ஃபிளிப்போட ஹை லோ. இந்த லோ எப்ப மார்க்கெட் வந்து டச் பண்ணுதோ அப்போதான் இது ஒரு ஃபிளிப்பா நடக்கும். இது ஒரு மேஜர் ஃபிளிப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? அப்போ இன்னும் லோ உடைக்கல, லோ டச் பண்ணல. அப்போ இதுதான் லோ. இப்போதைக்கு இதுதான் லோ. இது ஃபிளிப்பு, இது ஹை. புரிஞ்சுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. இது ரெக்கார்ட் பண்ணுவீங்களா ப்ரோ? ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஓகே. இது வந்து ஃபிளிப், இது ஹை. இந்த இடத்துல இன்னும் ஃபிளிப் நடக்கல. ஸோ அப்போ இதுதான் லோ. ஓகேங்களா? இது மந்த்லிக்கானது. இப்போ மந்த்லியோட இம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லா நம்ம எடுத்துக்கலாம். இது ஃபுல்லா மந்த்லியோட இம்பல்ஸ். இப்போ இந்த இம்பல்ஸ்க்குள்ள இருக்கிற லாஸ்ட் ஃபிளிப் எது? எங்கெங்கெல்லாம் டவுன் ட்ரெண்டா இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல லோ எடுக்கிறது எல்லாமே ஃபிளிப். இங்க டச் பண்ணிருக்கா? இந்த லோவை இங்க டச் பண்ணிருக்கு. மேஜரா பாருங்க. மேஜரா பார்க்கும்போது மார்க்கெட் எப்படி வந்திருக்கு? அப்போ இங்க ஒரு ஃபிளிப் இருக்கு, இங்க ஒரு ஃபிளிப் இருக்கு. நீங்க இதுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்க்க கூடாது. இந்த லோ ஒன்று மார்க் பண்ணீங்கன்னா அடுத்து அந்த லோ எங்க டன் பண்ணுதோ, எங்க டச் பண்ணுதோ அங்கதான் அடுத்து மார்க் பண்ணணும்.
ஓகேங்களா? இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இன்டர்னல்ஸ். இந்த லோவுக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே இன்டர்னல்ஸ். ஸோ அப்போ இதுதான் ஃபிளிப். இந்த இடத்துல லோ டச் பண்ணிருச்சு. அப்போ இதுதான் ஃபிளிப். இந்த ஃபிளிப்போட ஹைனா இது. ஃபிளிப்போட ஹையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ஃபிளிப்போட ஸ்டார்ட் பாயிண்ட்ல இருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் ஒரு லைன் போடுங்க. அது ஒரு ரெக்டாங்கிள் டூல் போடுங்க. இந்த ரெக்டாங்கிள் டூலை ஃபுல்லா ஹைல டிராக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற லாஸ்ட் ஹை எதுவோ அதுதான் அந்த ஃபிளிப்போட ஹை. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு அப் ட்ரெண்டுக்கு ஃபிளிப் இருக்கு அப்படின்னா, அப் ட்ரெண்டுக்கு இது ஒரு ஃபிளிப். இதோட லோ கண்டுபிடிக்கணும்னா இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் போட்டு அப்படியே டிராக் பண்ண அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற லாஸ்ட் லோ தான் அந்த ஃபிளிப்போட லோ. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஃபிளிப்பு, லோ, ஹை, இது ரொம்ப மஸ்ட். ஓகேங்களா? இப்போ இது ஃபிளிப்பு கண்டுபிடிச்சாச்சு, இது ஹை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட்ல லோ கண்டுபிடிக்கணுமா? இதுதான் லோ, இந்த ஹை, இது லோ, இது ஃபிளிப். ஓகேங்களா? அடுத்து இந்த இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ண போறோம். இந்த இம்பல்ஸ் கரண்டா இருக்கிற இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் டாப் பாயிண்ட் தான் நின்றுட்டு இருக்கு. 50 to 60 டாப் பாயிண்ட் தான் நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ இந்த இடத்துல டவுன் ட்ரெண்டா இருக்கு, வீக்லி வந்து டவுன் ட்ரெண்டா இருக்கு. நான் இங்க டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து வீக்லி. ப்ரோ, ஒரே ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாமல் நீங்கள் அப்படியே எடிட் பண்ணீங்களே, எப்படி ப்ரோ அது? நான் டபுள் கிளிக் தான் பண்ணேன். டபுள் கிளிக் பண்ணீங்களா? ம். இல்லை எனக்கு டபுள் டாப் பண்ணிட்டு இங்க போய் ஆட் டெக்ஸ்ட் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா டபுள். இல்லை எனக்கு டபுள் கிளிக் பண்ணால் ஃபர்ஸ்ட் அந்த லைனோட இது ஓப்பன் ஆகுது, அதில் போய் தான் அதுதான் லைன் மேல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதுதான் ஓப்பன் ஆகும். ஓகே, அப்படிதான் ஆகுது எனக்கு. நீங்க லைனை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிடணும், சென்டருக்கு போயிட்டீங்கன்னா ஆட் டெக்ஸ்ட் அப்படின்னு வரும். ஓகே ஓகே ஓகே, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வீக்லி ஃபிளிப்பு, வீக்லி ஹை, வீக்லி லோ இருக்கு. வீக்லி இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் டாப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரியுது. புரியுது. டவுன் ட்ரெண்டா இருக்கு மார்க்கெட் வீக்லில. அடுத்து நான் இந்த டைம் ஃப்ரேம் போறேன். இப்போ எனக்கு இது கிடைச்சிருச்சு. வீக்லியோட இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட் டாப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ டெய்லி கண்டுபிடிக்கணும். வீக்லி கண்டுபிடிச்சாச்சு, டெய்லி கண்டுபிடிக்கணும். இப்போ டெய்லி எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வீக்லி இம்பல்ஸ்க்கு ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணிருச்சுல அந்த லெக்ல பார்த்தா மட்டும் போதும். அதாவது இந்த லெக்ல நம்ம மைனர் டெய்லி பார்த்தா போதும். ஓகேங்களா? வீக்லிக்கு மைனர் டெய்லி. அந்த டெய்லிய வீக்லியோட ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ண லெக்ல பார்த்தா மட்டும் போதும். இதுல நம்ம பார்க்க வேணாம். இந்த ரீட்ரேஸ்மெண்ட் டேப் பண்ண லெக்ல மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? இப்போ இதுல ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இந்த அப் ட்ரெண்டோட லாஸ்ட் ஃபிளிப்னா இங்க இருக்கு. உங்களுக்கு கிளியரா காட்டணும்னா டெய்லி போய் காட்டுறேன். ஓகே, லாஸ்ட் ஃபிளிப் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, அப் ட்ரெண்ட். ஓகேங்களா? பொறுமையா சொல்றேன். ஹை லோ ஹை லோ ஹை, இந்த லோ உடைச்சிருச்சு. புரியுதுங்களா? நான் இதுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எதையுமே மார்க் பண்ணல. மேஜரா எது ஹை எடுத்திருக்கோ அதை மட்டும் தான் மார்க் பண்ணேன். ஸோ அதுல லாஸ்ட் ஃபிளிப் இதுவா இருக்கு, அந்த லோ இதுவா இருக்கு. இந்த லோவை இங்க உடைக்கல, ஃபிளிப் இந்த ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேல போயிடுச்சு. அடுத்து இங்க வந்தா உடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ நான் அது வரைக்கும் ட்ராக் பண்றேன். இது வரைக்கும் நான் ட்ராக் பண்றேன். ஓ, இது பிஓஎஸ், இது பிஓஎஸ். அடுத்து இதுதான் மேஜர் ஹை. ஓகேங்களா? இப்போ இது ஒரு இம்பல்ஸா இருக்குமா? ஹை இருக்கு, இங்க லோ இருக்கு. இது பிஓஎஸ் ஆயிடுச்சுன்னா இதுதான் லோவா இருக்கும். ஓகேங்களா? கரெக்ஷன் போயிருக்கு மேல, இது வந்து கரெக்ஷன். இம்பல்ஸ் கரெக்ஷன்,
கரெக்ஷனை டேப் பண்ணிருச்சான்னு பார்ப்போம். கரெக்ஷனை மார்க்கெட் டேப் பண்ணிட்டு தான் செல் ஆயிருக்கு. கரெக்ஷனை மார்க்கெட் டேப் பண்ணிட்டு தான் செல் ஆயிருக்கு. இப்போ இந்த டேப் பண்ணிட்டு செல் ஆகுறதுனால இந்த லோ இது மேஜர் ஃபிளிப் ஆயிரும். இந்த லோவே மேஜர் ஃபிளிப் ஆயிரும், அதாவது டெய்லி ஃபிளிப். இது டெய்லி ஹை. ஓகேங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ப்ரோ இந்த ஒரே ஒரு BOS சின்ன டவுட். சொல்லுங்க. சரி, இப்போ வந்துட்டு இப்போ என்ட்ரி போறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க. இப்போ டெய்லியில் நான் என்ட்ரி போறதா இருந்தா எனக்கு அங்க வந்துட்டு 50ல டச் ஆச்சுல, கரெக்ஷன் ஆமா ஆகி ஆமா. அங்க ரிவர்ஸ் ஆகும்போது என்ட்ரி போயிடலாம்ல பிரதர்? அங்கதானே? இல்ல இல்ல, அதை நான் 15 மினிட்ஸ்ல சொல்றேன். கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். ஓகே சார், ஓகே. ஓகே, இப்போதைக்கு நம்ம recommendation டெய்லி ஃபிளிப்பா எடுத்துக்கலாங்களா இல்ல அதுவும் பிஓஎஸ் எடுக்கலாம்? ஸ்டார்டிங் ட்ரெண்ட் திரும்புறது தான் BOS. ஓகேங்களா? அப் ட்ரெண்டா போயிட்டு ட்ரெண்ட் திரும்புது, செல் ட்ரெண்ட் திரும்புது, அதுதான் BOS. இது செல் ட்ரெண்ட் கீழே திரும்பிடுச்சு, அடுத்து இங்க வந்து ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஓகே ஓகே ஓகேங்களா? இங்க மேல போன ட்ரெண்ட் இங்க உடைச்சு திரும்பிருச்சு. அப்போ இந்த திரும்புற ஃபர்ஸ்ட் இடம் தான் BOS, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே. அடுத்து வரது எல்லாமே ஃபிளிப். ஓகேங்களா? எஸ் எஸ். ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டெய்லி இம்பல்ஸ் எது? இந்த ஹை டு லோ தான் டெய்லி இம்பல்ஸ். ஓகேங்களா? இந்த இம்பல்ஸ்க்குள்ள தான் நம்ம 4 ஹவர்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். கிளியரா? இம்பல்ஸ் நான் போறேன். இந்த இம்பல்ஸ்க்குள்ள இருக்கிற லாஸ்ட் ஃபிளிப்னு பார்த்தோம்னா, இந்த இம்பல்ஸ்க்குள்ள லாஸ்ட் ஃபிளிப் எது உங்களுக்கு தெரியுது? 2025 முன்னாடி. மைனரா சரி, இங்க 25 வந்து முன்னாடி. இங்க ஒரு மைனர் ஃபிளிப் இருக்கு, இது ஒரு ஹை. ஓகேங்களா? இதை எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து என்ன டைம் ஃப்ரேம்? 4 hours. 4 hour ஹை, 4 hour ஃபிளிப். ஓகேங்களா? 4 hour மைனர் வந்து 15 மினிட்ஸ். புரியல ப்ரோ? 4 hour மைனர் வந்து 15 மினிட்ஸ் தான் நமக்கு. ஆமா ஆமா ஆமா. ஓகே, டன். இப்போ 4 ஹவரோட இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் ரீட்ரேஸ்மென்ட் போயிருக்கு. 4 ஹவரோட இம்பல்ஸ் எது? அந்த ஹை டு லோ தான் 4 ஹவரோட இம்பல்ஸ். ஓகேங்களா? இப்போ இந்த இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் இவ்வளவு தூரம் மேல போயிருக்கான். டவுன் ட்ரெண்ட் இம்பல்ஸ்க்கு மார்க்கெட் மேல இவ்வளவு தூரம் போயிருக்கான் அப்படின்னா எதுக்கு போயிருப்பான்? கரெக்ஷனுக்காக போயிருக்கான். கரெக்ட். ரீட்ரேஸ்மென்ட் மார்க் பண்றேன். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? 4 ஹவர் இம்பல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ரீட்ரேஸ்மென்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். 15 ஒரு ரிவர்சல் பார்க்கணும். ஆமா, 15 மினிட்ஸ் ஃபைண்ட் பண்ண போறோம். சோ நம்ம ஸ்ட்ரைட்டா 15 மினிட்ஸ் போகாம 1 ஹவர் போயிட்டு ஒரு கிளாரிட்டி பாத்துருவோம். சார்ட் கிளியரா இருக்கான்னு பாத்துருவோம். ஓகேங்களா? 1 ஹவர்ல லாஸ்ட் ஃபிளிப் எது? அக்டோபருக்கு மேல. அக்டோபருக்கு மேல. ஏன்னா இது அப் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்டுக்கு. ஹை லோ ஹை லோ ஹை. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணதுலயே லாஸ்டா இருக்கிறது இந்த ஹை தான். இந்த ஹை இருக்கு, இந்த ஹையை மறுபடியும் வந்து மார்க்கெட் எடுக்கல. மறுபடியும் இங்க வந்து எடுக்கல, இங்க வந்து எடுக்கல. அப்போ இந்த ஹையை மார்க்கெட் எடுத்துருச்சு. அப்போ அதுதான் ஃபிளிப். ஓகேங்களா? ஸோ ஃபிளிப் எப்படி மார்க் பண்ணணும்னு புரிஞ்சுக்கோங்க, அதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. லாஸ்டா இருக்க ஹை இது, அதை வந்து இங்க ஃபிளிப் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஹையை மார்க்கெட் வந்து டச் பண்ணிருச்சு. இதோட லோ எப்படி கண்டுபிடிக்கணும்? இதோட லோ எது? அப்படியே இந்த 12:30 மேல. அந்த ஃபிளிப்பான ரேஞ்சுக்குள்ள இருக்கிற லோ. ரேஞ்சுக்குள்ள எது லோவா இருக்குன்னா இதுதான் லோவா இருக்கு. ஓகேங்களா? இது என்ன டைம் ஃப்ரேம்? 15 minutes. 15 மினிட்ஸ். 1 hour sir. 1 ஹவரோட எடுத்துக்கலாம், 15 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம 15 மினிட்ஸ் எடுத்துப்போம்.
லாஸ்ட் எண்ட்ல இருக்கிறதுனால அதை யூஸ் எடுத்துக்கலாம் இல்லைங்களா? புரியல, லாஸ்ட்னா லாஸ்ட் எண்ட்ல தான் நம்ம எடுத்துருக்கிறோம். 15 மினிட்ஸா எடுக்கிறதுக்கான காரணம் சொல்றேன். லாஸ்ட்ல தான் நம்ம எடுத்துருக்கிறோம், அதனால அது 15 மினிட்டாவே நம்ம எடுத்துக்கலாம்னு இல்ல 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 1 hour வந்து நம்ம போகவே தேவையில்ல. 4 hourல இருந்து நம்ம டைரக்டா 15 minutes தான் போவோம். 15 மினிட்ஸ் 1 hour எதுக்கு போறோம் அப்படின்னா, ஒரு சார்ட் கிளாரிட்டியாக 4 hourல இருந்து டைரக்டா 15 minutes போகும்போது நிறைய ஸ்விங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுல நம்ம கன்ஃபியூஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு. அதனால 1 hour போயிட்டு 15 minutes கிளியரா மார்க் பண்ண போறோம். ஓகே ஓகே ஸ்ட்ரக்சர் கிளியரா இருக்கும். சோ தெளிவா மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 15 minutes போயிட்டு கரெக்டான்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வீக்லிலேயே வந்து டெய்லி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெய்லி போய் பார்ப்போம்ல, அதே மாதிரி தான். ஹையர் டைம் ஃப்ரேம்லயே அதோட மைனரை மார்க் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல டைரக்டா போய் தெளிவா பாத்துக்கலாம். இன்னும் 15 மினிட்ஸ்க்கு ஹை கன்ஃபார்ம் ஆகல. ஓகேங்களா? ஹை கன்ஃபார்ம் ஆனா என்ன நடக்கணும்? பிரேக் ஆகணும். எது பிரேக் ஆகணும்? லோ பிரேக். ஏதாச்சும் ஒரு இன்டர்னல் லோ பிரேக் ஆகணும். ஓகேங்களா? 5 மினிட்ஸ்ல போய் பார்த்தோம்னா கிளியரா தெரியும். ஓகே, இருங்க போவோம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்க்கு இம்பல்ஸ் மொமெண்டமா மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சின்னதா கீழே கரெக்ஷன் வந்திருக்கு. அது இன்னும் ரீட்ரேஸ்மென்ட் டேப் பண்ணல. ஓகேங்களா? அப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? 5 மினிட்ஸ் ஸ்விட்ச் பண்ணி பார்க்கலாம். புரியல, 5 மினிட்ஸ் போலாமா? 5 மினிட்ஸ் போயாச்சு. என்ன பண்ணலாம்? 11க்கு மேல இருக்க லோ பிரேக் பண்றதுக்கு வெயிட் பண்ணலாம். லோவை பிரேக் பண்றதுக்கு வெயிட் பண்ணலாம்னு சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, ஆனா இது கரெக்ஷன் ஏரியாவும் பிரேக் பண்ணி மேல போயிருக்கு. அதை எடுத்துக்கலாமா? அதுதான் ரீட்ரேஸ்மென்ட் ஏரியாவை உடைச்சு இப்போ கரெக்ஷன் ஏரியா பிரேக் பண்ணிருக்கு. மேல போகணும் அப்படின்னா ஒண்ணு இங்க இருந்து பை ஆகணும். ரீட்ரேஸ்மென்ட். ஓகே. இந்த இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மென்ட். ஓகேங்களா? சும்மா ரேண்டமா மார்க் பண்றேன். இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மென்ட் இல்லனா இதோட எக்ஸ்ட்ரீம்ல இருந்து பை ஆகணும். ஓகேங்களா? ஓகே. சோ இதுதான் ரெண்டு ரூல் இருக்கு. இது இன்வாலிட் ஆச்சுன்னா மட்டும்தான் நம்ம செல்லுக்கே பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த லோ எப்போ உடைக்குதோ அப்பதான் நம்ம செல்லுக்கு பார்க்கணும். அது வரைக்கும் இந்த இம்பல்ஸோட ரீட்ரேஸ்மென்ட் இல்லைன்னா லோ அங்க இருந்து பைக்கு மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ட்ரெண்ட் என்னவா இருக்கோ அந்த ட்ரெண்ட் கூட தான் பார்க்கணும். 15 மினிட்ஸ்ல என்ன ட்ரெண்ட் இருக்கோ நம்ம அது கூட டிராவல் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஈஸியா ப்ராஃபிட் பண்ணலாம். ரீட்ரேஸ்மென்ட் இத பிரேக் ஆயிடுச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா மேல? பிரேக் ஆயிருச்சு. ஆனா 4 ஹவர்ல நமக்கு பிரேக் ஆகல. 4 ஹவர்ல பிரேக் ஆகல. ஆனா இங்க பிரேக் ஆயிருச்சு. ஓகேங்களா? அதுதான் ப்ரோ. இப்போ வந்து இங்க செல்லிங் ஆர்டர்ஸ் இருந்துச்சு, செல் ஆக போகுது அப்படின்னா இங்க வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. தெரியுதுங்களா? இங்க வந்து பையிங் கன்ஃபர்மேஷனோ இல்ல இங்க இருந்து பையிங் கன்ஃபர்மேஷன் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உடைச்சிருவாங்க. அப்போ உடைக்கும் போது நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? 4 ஹவரோட ரீட்ரேஸ்மென்ட் டேப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துருச்சு. 4 ஹவரோட ரீட்ரேஸ்மென்ட் இது. அதை டேப் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் லோ உடைச்சிருச்சுன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அன்டில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வராத வரைக்கும் நீங்க பையோ செல்லோ பண்ண போறது இல்லை. ஸோ அப்போ நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? இங்க கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா பை ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா, இல்லனா இங்க கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா பை எக்ஸ்ட்ரீம் இந்த ஏரியா. இடத்துல கன்ஃபர்மேஷனா கேண்டிலே பார்த்து எடுத்துக்கலாமா அல்லது கேண்டில் பார்க்க கூடாது. கேண்டில் எப்போ Structure. பார்க்கணும்? ஒரு ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இங்க மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சரா வந்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. அப்போ ஸ்ட்ரக்சரோட ஹையை உடைக்கும் போது தான் பை. நம்ம ஸ்ட்ரக்சர் எய்ம் பண்ணும்போது லாஸ்ட் எஸ்எல் வந்து பெருசாகுது. அதுக்காக தான் ரீட்ரேஸ்மென்ட் இங்க வரும். ஸ்ட்ரக்சர் இங்க பிரேக் பண்ணிருச்சுன்னா உடனே பை எடுக்காம அந்த பிரேக் பண்ண இம்பல்ஸ்க்கு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ட்ரி. இது உடைச்சோன்னு எடுத்தோம்னா பெரிய எஸ்எல்ஆ இருக்கும். அக்ரெசிவா இருக்கும். பெரிய எஸ்எல்ஆ இருக்கும். டார்கெட் வராது. கரெக்ஷன் வந்ததுக்கு சில டைம்ல நமக்கு ரீட்ரேஸ்மென்ட் அந்த கரெக்ஷன் சில டைம்ல வராம கூட அப்படியே ஸ்ட்ரைட்டா இம்பல்ஸ் மூவா போயிடுது. கரெக்ட். அந்த மாதிரி போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ட்ரேடுக்காக வெயிட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன உடனே சின்னதா இருக்கு ப்ரோ அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்க அப்பவே எடுத்துடலாம் அக்ரெசிவா. இல்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்டாப் லாஸ் பெருசா வருது அங்க எடுத்தோம்னா அப்ப என்ன பண்ணனா வெயிட் பண்ணி அதோட கரெக்ஷன் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பை பண்றது சேஃப். அண்ட் தென் அது ஸ்டாப் லாஸும் சின்னதா வரும்.
இந்த கரெக்ஷன் ஏரியால என்ன கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம்? கேண்டல் ஒரு கன்ஃபர்மேஷன் என்கல்ஃப் அல்லது கேண்டல் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கலாம். சரி ஓகே ஓகேங்களா? பட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ கீழ வைக்கிறது தான் சேஃப். ஓகே ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆனதோட லோ கீழ வைக்கணும். ப்ரோ டார்கெட் எந்த டார்கெட் 1:2 வைங்க. இல்லனா இந்த ஹை வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹை வரைக்கும் 1:2 வந்துச்சுன்னா வைங்க. இல்லனா 1:2 டிராக் பண்ணி வைக்கலாம். மேக்ஸிமம் மார்க்கெட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரோ எனக்கு இந்த சார் வீடியோஸ் பார்க்கும்போது அவரோட அந்த பிரேக் இன் பண்றதுலாம் வந்து நான் சொல்லியிருப்பேன், அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லை. என்னது ப்ரோ? நசீர் சார் வீடியோலாம் பார்க்கும்போது அந்த பிரேக் இன் பண்ணுவாரு இல்ல பார்ஷலா க்ளோஸ் பண்ணுவார்ல. ஆமா ஆமா. அது என்னன்னா வந்து இப்போ இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு மேபி டவுட்டா இருந்துச்சு, அந்த ட்ரேட் வந்து போகுமான்னு தெரியல, இங்கேயே சுத்திட்டே இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் நீங்க அந்த டேக் பார்ஷல் பண்றது இல்ல பிரேக் இன் பண்றது இதெல்லாம். எனக்கு கான்ஃபிடண்டா இருக்கு அப்படின்னா ஓகே ஒன்னு அடிச்சா ஸ்டாப் லாஸ் இல்லனா டார்கெட். ஓகேங்களா? ஓகே. அந்த மாதிரி 1:1 1:1 1:1 போன உடனே பிரேக் இன் பண்ணலாம், தப்பு இல்ல. பட் ம், மறுபடியும் வந்து இந்த என்ட்ரிய டச் பண்ணிட்டு மேல போயிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். நீங்க பிரேக் இன் பண்ணிடுவீங்க. ஓகே 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 வந்துட்டு டச் பண்ணிட்டு அப்புறம் டார்கெட் போயிடும். ஸோ புரியுது. என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரேக் இவனும் வேணாம், டேக் பார்ஷலும் வேணாம். பார்ஷ் ஓகே உங்களுக்கு ட்ரை பண்ணணும்னா பண்ணி பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 1:1 போனதுக்கு அப்புறம் பாதி லாட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அண்ட் என்ட்ரி அந்த எஸ்எல் கொடுத்து வந்து என்ட்ரியில் வச்சிடணும். இவ்வளோதான் வேலை. இது பாதி க்ளோஸ் safe-ஆ பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கலாம்ல, எஸ்எல் அப்படியே கூட இருக்கலாம் இல்லையா? எஸ்எல் அப்படியே கூட இருக்கலாம், தப்பு இல்லை, அப்படியே கூட விட்டுறலாம். ஓகே ஓகேங்களா? ஸோ அப்போ உங்க கன்வீனியன்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சேஃப் சைடு மூவ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணோம்னா. ஓகேங்களா? ஆமா. பட் ப்ராஃபிட்ன்றது கம்மியா வரும். அவ்வளவுதான். ஸோ இவ்வளவுதான் ப்ரோ அனாலிசிஸ். இப்படிதான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணும். நான் பார்த்தது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? மேஜரா தான் பார்த்தேன், மைனரா நான் எதுவுமே பார்க்கல. எல்லாமே மேஜர். இந்த சின்ன சின்ன ஸ்ட்ரக்சர் நான் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல, எல்லாமே மேஜர் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ப்ரோ டேஸ் என்ன ப்ரோ? டெய்லிக்கு போயிருக்கு. டெய்லி பிஓஎஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஆமா அதோட லாஸ்ட் ஸ்விங் இருக்குல்ல, பிஓஎஸ் லாஸ்ட். ஆமா, இதான் லாஸ்ட் ஸ்விங். இல்ல கீழே ஆமா, பிஓஎஸ் டச்சா இருக்கிற ஹை இதுவா? ஹை அந்த ஹை அதோட இந்த ஹை. high. ஆமா அதுதானே நம்ம லாஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இதுதானே லாஸ்டா? புரியல. அனலைஸ் பண்றது நம்ம அதுதானே பண்ணணும். இதையே நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இங்க பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கவே இல்லையே. இங்க லோ வந்து விக்கி விட்டுட்டு மேல போயிருச்சு. இல்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனதுக்கு அப்புறம் இங்க ஆனதுக்கு அப்புறம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபுல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட ரேஞ்ச் பாருங்க. இந்த ஸ்டார்டிங்ல இருந்து இந்த எண்டிங் வரைக்கும் இருக்கு. இதை ஃபுல்லா டிராக் பண்ணீங்கன்னா லாஸ்டா இருக்க ஹை எதுவோ அதுதான் அது ஹை. அது ஓகே ப்ரோ. நமக்கு லாஸ்ட் ஸ்விங் தான ஃபர்ஸ்ட் நம்ம ரீடெஸ்ட்காக கன்சிடர் பண்ணுவோம். கரெக்ட். இந்த ஹை தான் மைனர் ஹை. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க அப்படி கன்சிடர் பண்ணாலுமே இந்த இம்பல்ஸோட எக்ஸ்ட்ரீம் ஏரியா ஓவராலோட ரீட்ரேஸ்மென்ட் ஏரியா சேமா தான் இருக்கும். நான் அதனால தான் ஃபர்ஸ்ட் ஓவரால் ரீட்ரேஸ்மென்ட் சொல்லிட்டேன். கன்ஃபியூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி ஓவராலோட ரீட்ரேஸ்மென்ட் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ரெண்டுமே சேமா தான் இருக்கும். அது வேலிடான ஏரியாவா இருக்கும். ஓகே ப்ரோ. மைனரோட எக்ஸ்ட்ரீமும் ஓவராலோட ரீட்ரேஸ்மென்ட்டும் ஒரே இடத்துல மீட் ஆச்சுன்னா அது வேலிடான ஏரியாவா இருக்கும். கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? நல்ல மொமெண்டம் எதிர்பார்க்கலாம் அந்த இடத்துல. ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த ரெக்கார்டிங்ஸ் கூட நான் போட சொல்றேன். ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பாருங்க, பார்த்துட்டு பொறுமையா உங்களோட சார்ட்டை வச்சு நீங்க மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க ஏதாவது சார்ட் எடுத்து இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி மேஜரா பொறுமையா பாருங்க. ஒரு ஃபிளிப்பை மார்க் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிளிப்பை தான் மார்க் பண்ணணும். என்ன ட்ரெண்டாலும் சரி, ஃபர்ஸ்ட் ஃபிளிப்பு அதோட ஹை இல்ல லோ அதை மார்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு இம்பல்ஸ் கிடைக்கும். அந்த இம்பல்ஸ் மூமெண்ட்டுக்குள்ள தான் நீங்க அதோட மைனர்ஸே ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு இம்பல்ஸா நீங்க ஃபைன் பண்ண அதோட மைனர் நீங்க ஃபிளிப்பை மார்க் பண்ணிட்டே போவீங்க. அப்போ அப்படி பண்ணும்போது தான் மந்த்லில இருந்து வீக்லில இருந்து டெய்லில இருந்து 4 hours அண்ட் தென் 15 minutes வர முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபிளிப்பு ஹை லோ ஒரு இம்பல்ஸ் ஃபைன் பண்ணிருங்க. அதுக்குள்ள இருக்கிற மைனர் அதோட ஃபிளிப்பு ஹை லோ
அதோட இம்பல்ஸ் ஃபைன் பண்ணுங்க. அதுக்குள்ள இருக்கிற மைனர் அதோட ஃபிளிப் ஹை லோ, அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்படி ரிஃபைன் பண்ணிட்டு போயிட்டு லாஸ்டா 15 மினிட்ஸ் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க ட்ரேடுக்கே ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன ட்ரெண்ட் இருக்கோ அந்த ட்ரெண்டுக்கு ஈக்குவலான ட்ரேட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பை ட்ரெண்டா இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் பை பண்ணலாம், செல் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் செல் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ இது ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்க போறோம்னா இது வந்து மேஜர் டைம் ஃப்ரேம் வந்து செல் சொல்லுது. ஸ்விங் வந்து ஒரு 4 days 5 days நான் நீங்க வச்சிருக்கேன்னா என்ன டைம் ஃப்ரேம்ல செல் ட்ரேட் பண்ண வரைக்கும் போறீங்களோ ஓகே. அதுதான். நீங்க என்ன டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்ண போறீங்களோ ஓகே அந்த டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட ஃபாலோ பண்ணுங்க. 4 ஹவர்ஸ்ல ஓகே நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க, ஸ்விங் ட்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னா 4 ஹவர்ஸ்ல செல் இருந்துச்சுன்னா செல் ட்ரை பண்ணுங்க. அதான் பெட்டரா இருக்கும். ஓகே 15 மினிட்ஸ்ல பண்ண ஓகே போறீங்கன்னா ஓகே நீங்க டார்கெட்டை இந்த ஹை தான் வைக்க போறீங்க. புரியுது. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு நீங்க மேஜர் டைம் ஃப்ரேம்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. ம். இந்த டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் என்னவோ அந்த ட்ரெண்டுக்குள்ள டிராவல் பண்ணும்போது ஈஸியா இந்த ஹைல டர்ன் பண்ணிடும். ஓகேங்களா? அப்படி ட்ரை பண்ணுங்க.